தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். செப்டம்பர் 2017 முதல் செப்டம்பர் 2018 வரையிலான குரு பெயர்ச்சி பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். கடக ராசிக்காரர்கள் எதையும் விரைந்து செய்யும் எண்ணம் கொண்டவர்கள், கடல் பிரயாணங்களில் அதிக அளவு ஆர்வமுடையவர்கள், இசையிலும் இயற்கையாகவே நல்ல ஞானம் பெற்றவராக இருப்பார்கள். உங்களை சுற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிப்பீர்கள். அதோடு உங்கள் கற்பனை திறனால் மற்றவரை விட வித்தியாசமாக சிந்திப்பீர்கள். சிலர் கதை கட்டுரை எழுதும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். வெளிநாட்டு உள்நாட்டு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் வெற்றி பெற வாய்ப்பும் ஏற்படும். உங்களுக்கு பெண் தெய்வத்தினுடைய அருள் இயற்கையாகவே அமைந்திருக்கும். அரசியல் ஆர்வமும் நண்பர்கள் வட்டாரத்தில் புகழும் உடையவர்கள், மத்தியம வயதில் யோகத்தை அடையக்கூடியவர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய சத்ருஸ்தானம் மற்றும் ரோகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் 3ஆம் இடமான கீர்த்திஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு பிரவேசம் செய்கிறார். நீண்ட நாள் தொல்லைகள் மீண்டும் தலை தூக்கலாம். சீட்டு நடத்துபவர்களும் சீட்டு பணம் எடுத்தவர்களும் அதிக அளவு கவனத்துடன் இருக்கவும். சிலருக்கு மேலதிகாரிகளுடன் மோதல் ஏற்படலாம். அதிகம் பேசாமல் இருப்பதே நன்மை தரும். உங்கள் உதவியை பெற்றவர்கள் கூட விலகிச் செல்லக்கூடும். சொந்த தொழில் புரிவோர் அதிக அளவு ஆதாயம் தென்பட்டாலும் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளவும். நகைகள் பொருள்கள் போன்றவற்றை சற்று பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வீடு மற்றும் சுப விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு மன வருத்தத்தை தரும். சிலருக்கு மருத்துவ செலவும் உடல் ஆரோக்கிய குறைவால் சிறு அறுவை சிகிச்சை செய்யவும் நேரலாம். சாந்தி பரிகாரங்கள் அல்லது சாந்தி ஹோமங்கள் செய்து கொள்ளுங்கள். எப்போதும் விழிப்புடன் இருப்பது நன்மை தரும். இளைய சகோதரன் அல்லது சகோதரியால் பிரச்சனைகள் தோன்றலாம். நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர்கள் உங்களை விட்டு பிரியக்கூடும். ஆன்மீக பிரயாணம் பூஜை போன்றவற்றை கடைபிடிப்பதால் தொல்லைகள் குறையக்கூடும். வழக்கமான உங்கள் பூஜைகளை விட வேண்டாம். மின்சார உபகரணங்கள் கம்ப்யூட்டர் போன்றவை பழுது ஏற்பட்டு தொல்லை தரக்கூடும். உங்களுக்கு இந்த குரு சஞ்சார காலம் சோதனை காலமாகவே இருக்கும். உங்களுக்கு இறைவனின் அருள் முழுமையாய் இருப்பதாலும் கிரகங்களால் ஏற்படும் தற்காலிகமான கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதாலும் நீங்கள் மனதில் கவலைப்பட்டு கலக்கமடைய தேவையில்லை. உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் சிறிது தொல்லையை தரலாமே தவிர பெரிதான பாதிப்பு எதையும் ஏற்படுத்தி விடாது. கதிரவனை கண்ட பனி போல கஷ்டங்கள் விலகி போகும். எனினும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது உங்கள் கடமை. எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அலட்சிய மனப்பான்மை கூடாது. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடும். தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வேலைப்பளு கடினமாக இருக்கக்கூடும். அரசியல்வாதிகள் மேலிடத்தினரின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதுவும் அமைவதற்கில்லை. எனினும் பழைய வாய்ப்புகள் கைவிட்டு போகாமல் இருந்து வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மந்த நிலையே காணப்படும் என்றாலும் நஷ்டத்திற்கு இடமில்லை. மாணவர்கள் கருத்தூன்றி சிரமப்பட்டு கல்வியில் முழு கவனமும் செலுத்தினால் அன்றி தேர்வுகள் சாதகமாயிராது. பெண்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏதும் இராது என்றாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள், உடல்நல குறைபாடு என அவ்வப்போது ஏதேனும் சிரமங்கள் தோன்றி மறையும். தொடர்ந்து இறை வழிபாடு உங்கள் துன்பங்களை குறைக்கும். புனர்பூசம் 4ஆம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு வழியில் சில அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்களால் சங்கடப்பட நேரும். நல்லவர்களின் சந்திப்பு அவர்களின் ஆலோசனைகளுக்கு உங்களின் நன்மையை ஏற்படுத்தும். வாகன பழுதுபார்ப்பு செலவு ஏற்படும் இடம் உண்டு. சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டுக்கு குடிபோக நேரும். சிலருக்கு பூர்வீக சொத்து விற்க வாய்ப்புண்டு. தேவையற்ற வீண் வழக்குகளை சந்திக்க நேரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த நேரும். அயல்நாட்டு பயண விருப்பங்கள் சிலருக்கு கைகூடும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் மிக கவனமாக இருந்து வருவது அவசியம். சிலருக்கு வாகன வசதிகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிரிந்திருந்த உறவினர்கள் தாமாக வந்து சேர்வார்கள். பொது பணிகளில் ஈடுபட்டு சிலர் புகழும் அந்தஸ்தும் பெறுவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செல்வது அவசியம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பாராத வகையில் புதியவர்கள் சிலரின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நிலை தென்படுகிறது. உங்கள் பொருளாதார நிலை சரளமாகவே இருந்து வரும். உத்தியோகஸ்தர்களின் விருப்பங்கள் நிறைவேற போராட வேண்டியிருக்கும். பின் அலைச்சல் தான் கூடுமே தவிர பயன் ஏதும் இராது. உடல்நலம் சில நேரங்களில் தொல்லை தரக்கூடும். அகால உணவு அகால உறக்கம் போன்றவை ஏற்படலாம். இளைய சகோதர வழியில் உதவிகளை எதிர்பார்க்கலாம். புதிய நபர்களின் கூற்றுடன் புதிய தொழில் தொடங்கும் நிலை உருவாகலாம். கடக ராசிக்காரர்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் சாலச் சிறந்ததாகும். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.